வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஜெண்டர் ஸ்வாப்பை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி காமெடி ட்ராமா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒரு பயங்கர ஆணாதிக்கம் மிக்க ஒரு நபராக இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். கின்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீர் கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார். பெண்களை ரொம்ப தாழ்வாக பார்க்கறது அண்ட் அவங்களோட ஐடியாஸை மதிக்காமல் இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அதே கம்பெனியை சேர்ந்தவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்களோட ஐடியா சுத்தமா மதிக்கல அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்புல இருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோக்கு ஒரு சம்பவம் நடக்கும். வேகமா ஒரு போஸ்ட்ல மோதி அப்படியே விழுவாரு. விழுந்து கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு வித்தியாசமான உலகமா அது மாறி இருக்கும். அந்த உலகத்துல பெண்ணாதிக்கம் அப்படின்றது மேலோங்கி இருக்கும். அந்த உலகத்தில் நம்ம ஹீரோ என்னென்ன மாதிரியான சம்பவங்களை பண்ணுறாரு, அவருக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் அவருக்குள்ள அந்த மாற்றம் வந்துச்சான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஃபேண்டசிங்கிற பேரில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்களெல்லாம் காட்டாமல் சிம்பிளாக ஒரு போஸ்ட்டில் அடிக்கிறாரு, மண்டை கிருகிருன்னு வருது, அதுக்கப்புறம் உலகம் மாறுதுன்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வச்சுருந்தாங்க. அதுலேயும் அந்த பெண்ணாதிக்க மிக்க உலகத்தை காட்டின விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வேலை பார்க்குற இடத்துல, வீட்டில் இதெல்லாம் பெண்களோட டாமினன்ஸ் எப்படி இருக்குங்கிறத காட்டுறதை தாண்டி பெண்களை ஜஸ்ட் கவர்ச்சிக்காக விளம்பரங்களில் யூஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதை ஆண்களில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரியான சில கற்பனைகள்லாம் உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த உலகத்தில் நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், அதுலேயும் பொசிஷனில் மேலே வரணும் அப்படின்றதுக்காக அந்த சிஇஓ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவார். அந்த போர்ஷன்லாம் உண்மையிலே ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டுவர்ட்ஸ் தி எண்ட் கொஞ்சம் சீரியஸான மூமெண்ட்ஸ், அதுவும் அந்த ஆஃபீஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்டினரியாக தான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதும் ஓரளவுக்கு ஓகேவான கிளைமேக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியாக பார்க்கும்போது ஒரு ஜாலியான ஒரு மூவி அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாக அடல்ட் சீன்ஸ் இல்லை. பட் இதில் ஒரு சில அடல்ட் கண்டென்ட் நிறைஞ்ச விஷயங்களை பேசுவாங்க. அதனால் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.